இந்த ஏழாம் அறிவுன்னா என்ன? ஏழாம் அறிவு என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து. எளிமையும் இயல்பிறப்பும் தீயவை தீண்டா படிபிறங்கா எளிமையும் இயல்பிறப்பும் தீயவை தீண்டா படிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். இதெல்லாம் வந்து ஏழு பிறப்புன்னு சொல்லுவார். ஆக இப்படியெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு இயற்கை நமக்கு அதை கொடுக்குது. முதல் ஒன்றாம் அறிவு நமக்கு கொடுத்தது. அப்போ வந்து ஒரு சில தாவர நிலை, ஒரு சில உயிர்நிலையில் நம்ம பிறந்து உடனே அழிஞ்சிடுவோம். குழந்தைகளை போட்டுக்கிட்டே போவோம். இப்படியே மாறி 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 புழுவாக மாறிச்சு, அப்புறம் பூச்சியாக மாறிச்சு. முதல் தொடு உணர்ச்சி, அப்புறம் நகருகின்ற உணர்ச்சி, அப்புறம் முகர்ந்து வாக்குற உணர்ச்சி, அப்புறம் கண் உணர்ச்சி, அப்புறம் வாய் ருசி, அப்புறம் பகுத்து பார்த்தல், அப்புறம் அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுது. அப்போ இந்த அண்டவெளியோட தொடர்பு வைத்துக் கொள்றதை ஏழாம் அறிவு. இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதனால திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் பற்றி சொல்கிறார். திருவள்ளுவர் தவம் ஒன்று சொல்கிறார். தவம்னா தொண்டை, அப்புறம் முன் மண்டை, உச்சி மண்டை, பின் கொண்டை, இதெல்லாம் கிடையாது. தவம்ங்கிறது உற்றநோய் நோன்றல், பிறவியில் ஏற்பட்ட பசி நோயை சாந்தப்படுத்துவதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாததான் அறிவும்பார். இதைத்தான் ஏழாம் அறிவுன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? திருவள்ளுவர் எல்லோரையும் தவநோக்கம் கொண்டவராக கருதுகிறார். இது அவருடைய எண்ணம். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம் என்ற குறளில் வெளிப்படை துறவிகளை சுத்தமானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தான் தவத்தை மறந்தார்களா என்று வள்ளுவர் வினா எழுப்புகிறார். அப்படிப்பட்ட தவசிகள் தனித்து வாழவே விரும்புவர். அத்தகையவர் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று விரும்பி தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமல் என்று. ஆக இந்த மாதிரி தவ வாழ்க்கை வாழ்கிறவங்க மறைந்து தான் வாழ்வாங்க. அவங்க பிறருக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருப்பாங்க. வெளியே வரும்போது பிறகு சொல்லித்தரக வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியது விஷயமே. ஆகையினால துறவிகளை சுத்தமானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தார் தவத்தை மறந்தார்களா என்று வள்ளுவர் வினா எழுப்புகிறார். அப்படிப்பட்ட தவசிகள் தனித்து வாழவே விரும்புவார்கள். அத்தகையவர் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று விரும்பி தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று கூறியுள்ளார். இதை பற்றி என் விளக்கத்தை கருத்து தொகுப்பினை என் முந்திய இரு கட்டுரையில் விவரித்து இருக்கிறேன். இங்கே வெங்கடேசனுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழாம் அறிவு தான். விண்வெளி அறிவு, வேளாண் அறிவு, இதை பற்றி தான் பேசுகிறார். அதனால மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். அதன் மூலம் நாமும் நன்றாக இருக்க வேண்டும். முதல் மனித சமுதாயம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நானும் நல்லா இருக்கணும் என்பதே நமது கொள்கையாக இருக்க முடியும். இதற்கு மனித சமுதாய விண்வெளியை ஆக்கிரமித்து அதில் பெருக வேண்டும். என்ன மாதிரி கருத்து சொல்கிறாரு? இப்போ விண்வெளி எலான் மாஸ்க் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாட அப்துல் கலாம், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி அப்துல் கலாம் சொல்கிறாரு. அப்புறம் மயில்சா மனாதுரை சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஜெரி பூர்னலர் என்கின்ற அமெரிக்க விண்வெளி கட்டுரைகள் எழுதுகிறவர், விண்வெளி கதைகள், விஞ்ஞான கதைகள், அறிவியல் கதைகள் எழுதி புகழ் பெற்றவர் டாக்டர் ஜெரி பூர்னலே. அவர் வந்து ஸ்டெப் ஃபேதர் அவுட், விண்வெளி நோக்கி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அமெரிக்காவில் புகழ்பெற்ற புத்தகம். அவரோட புத்தகத்தை படிச்சுட்டுலாம் வந்து நிறைய ஹாலிவுட் படம் வந்தது. விண்வெளிக்கு போகிற மாதிரியும் அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஆக இந்த மாதிரிலாம் சிந்திச்சிருக்கிறாங்க. இது கூட திருவள்ளுவர் கூட 353 குறளில் சந்தேக நீங்கினால் வானத்தை வசப்படுத்தணும்னு சொல்கிறாரு. சந்தேக நீங்கினால் விண்வெளிக்கு குடியேற முடியுங்கிறாரு. இது கூட நாம் சுத்தமான கலையை கற்றுத் தெரிய வேண்டும், தூய்மை கலையை கற்றுத் தெரிய வேண்டும். அப்புறம் சந்திர மண்டலத்தை ஆய்வு செய்ய வேண்டும். சொல்கிறது யார்? பாரதி 1927 அவர் சொல்கிறாரு. சந்திர மண்டலத்தை ஆய்வு செய்வோங்கிறாரு. என்னையா அது? இன்னும் பெரிய விஷயம். அதே மாதிரி மணிவாசக பெருமான் அண்டப்பகுதி பற்றி விரிவை பற்றி பேசுகிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அதாவது நல்லா மறந்துட்டேன், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அப்புறம் ஒன்றொன்றுடன் நென்னிடல் பகரில் நூற்பட கோடியின் மேற்படை விரிந்தன. அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் ஒன்றொன்று இப்படிலாம் ஒரு பாடல் வருது. அதில் வந்து சிந்திச்சு பாருங்கள். அந்த பாடல் இருக்கு, நீங்கள் தேடி பாருங்க, வரும். எனக்கு அரைகுறையாக நினைவு இருக்கிறனால மீண்டும் நான் அது முழுமையாக படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியெல்லாம் விண்வெளியை பற்றி சிந்திக்கிறாங்க. அப்புறம் சென்னாயிற்று செலவும் மண்ணாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வழி திரி தரு திசையும் வரிது நிலை இயக்காயமும் என்றவை சென்று அளந்து அறிந்தார் போலே
என்றும் நினைத்தென்பாரும் உடரே என்றிவை சென்று அளந்தறிந்தால் போல. அதாவது செந்நாயிருன்னு என்று தெரியுமா, சிகப்பு சூரியன் பேர், ரெட் ஜெயின்னு பேர், ஆங்கிலத்தில் ரெட் ஜெயின்னு பேர். ஆக இந்த ரெட் ஜெயின்ட்டுன்னு சொல்லக்கூடிய செந்நாயிரு செலவும் போகின்ற பாதைங்கிறாரு. அது பறித்து கொள்ளுகிறது. பறிப்புன்னு என்ன தெரியுமா, இயக்கம்னு அர்த்தம். பறிப்புனா இயக்கம், பறிப்புனா துன்பம், இயக்க நிலை, துன்ப நிலை, ஈர்க்கு நிலை, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கண்ணை பறிக்கிறது என்று சொன்னாலே கண்ணை ஈர்க்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, கண்ணுக்கு துன்பம் தருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இயக்குதுன்னு ஒரு இயக்கம், இயக்கம்னு பேர். பறிப்புனாவே இயக்கம்னு அர்த்தம். பறிப்புனா துன்பம், பறிப்புனா இயக்கம், இப்படிலாம் சொல்லலாம். நமக்கு ஒரு துன்பத்தையும் தரக்கூடியது. இப்போ நீங்கள் சூரியனை பார்த்தீங்கன்னா பறிப்பு, ஆனால் கடுமையான வெப்பம் ஏற்படும், துயர்ந்து மரணமே வந்துடும் அப்படின்னு. இப்படியெல்லாம் அப்புறம் ஒரு பொருள் இழுத்து வைத்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பக்கம் காற்று இருக்கிறது, ஒரு பக்கம் காற்று இல்லை. வலி திரி தரு திசையும், வலி திரி, வலின்னா காற்றுன்னு பேர், திரிந்து போகின்ற வலி இருக்கிற இடம் இருக்குது. வரிது நிலை ஈயக்காயமும், அப்போ ஈயக்காயம்னா வரிதுன்னா வெற்றிடமாக இருக்கிற காயமும் இருக்கிறது. இதெல்லாம் நேரில் போய் இந்த தமிழ் மக்கள் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு முதுகன் சாத்தன் சொல்கிறார். உறையூர் முதுகன் சாத்தன் நலங்கிள்ளியை பற்றி பேசுகின்ற பொழுது சோழ மக்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நலங்கிள்ளி. அந்த மக்கள் அவ்வளோ பேரறிவற்றவங்களாக இருக்கிறாங்க. விண்வெளியை பற்றி பேசுகிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்வெளியை பற்றி பேசுகிறாங்க. ஈர்ப்பு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க, காற்று இருக்கிற விஷயம்னு சொல்கிறாங்க. என்னையா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அறிவு நாம் கோட்டை விட்ட காட்டினா அந்த உணவு பழக்கத்தில் சிக்கிட்டோம். உணவு பழக்கம் என்பது, அதனால தான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உணவு பழக்கத்தை கடுமையாக தெரிவிக்கிறார். அப்போ உணவு பழக்கத்தை எப்படி விடுறது? அதுக்கு ஒரே வழி தான், காலை முதல் மாலை வரை நேர் மருந்தாக இருந்து மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்கள் உண்டு வந்தால் படிப்படியாக நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும். இதற்கான 6 மாத பயிற்சி முறை இருக்கிறது. இதற்காக 12 ஆண்டு வழிகாட்டுதல் முறை இருக்கிறது. வசதி வாய்ப்புடையோர் தங்கி கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் 100 ஆண்டு வாழ்றது உறுதி. நன்றி, வணக்கம்.